கடவுள் ஏன் இஷ்டத்துக்கு செயல்படுறது இல்லையா? திராட்சை தோட்ட வேலையாளினுடைய ஊமை என்று நமக்கு சொல்லுகிற பாடம் இதுதான். கடவுள் தன் விருப்பப்படி செயல்படக்கூடிய தகுதியும் உரிமையும் உள்ளவர். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் கடவுளுடைய கிருபையை குறித்தும் மனிதனுடைய சிந்தனைக்கும் இறை நீதிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை குறித்து நமக்கு விளக்குகிறது. கடவுளுடைய கிருபை நம்முடைய கண்ட்ரோலில் இல்லை, நம்முடைய தகுதியின் அடிப்படையிலும் அல்ல. அதிக நேரம் உழைக்கிறதுனால கடவுள் எனக்கு அதிகமாக கொடுக்கணும்னு சொல்லி நாம் கடவுள்கிட்ட டிமாண்ட் பண்ண முடியாது. கடவுள் நமக்குரியதை அவர் கொடுக்கிறார். இதைத்தான் முதல் செய்தியாக சொல்லப்படுகிறது. இரண்டாவது, அந்த நற்செய்தியிலேயே மிகப்பெரிய சிந்தனை எது என்றால், இந்த பொறாமையும் ஒப்பிட்டு பார்க்கிற தன்மையும் தான் இங்கே நாம் யோசிக்க வைக்கிறது. ஒரு பொறாமை ஒப்பிட்டு பார்க்கிறது மனிதனுடைய மகிழ்ச்சியை கொன்னுடும், சந்தோஷம் பறிபோயிடும். நம்முடைய உழைப்பு என்பது அது நம்முடைய கடமை, நாம் செய்யணும். ஆனால் கடவுள் நான் உழைத்து விட்டேன், எனக்கு இதை நீ கொடுத்து விடு என்பது போல நாம் கடவுளுக்கு ஆர்டர் போட முடியாதுங்க. நான் 10 மெழுகுவத்தி வாங்கி வச்சுட்டேன், கடவுளே என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. நம்முடைய உழைப்பு என்பது ஒரு பாத்திரம் மாதிரி, கடவுளுடைய அருளுங்கிறது நீர் மாதிரி. நீ பெரிய பாத்திரம் வச்சுருக்குங்கிறதுக்காக கடவுள் மொத்தத்தையும் ஊற்றி நிரப்பி வைக்கணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அது கடவுளுடைய சுதந்திரம். அது ஊற்றுகிறவருடைய விருப்பத்தை பொறுத்தது, மன இஷ்டத்தை பொறுத்தது. நான் பெருசாக பாத்திரம் வச்சுருக்கேன், எனக்கு ஃபுல்லாக நிரப்பி கொடு அப்படின்லாம் நீங்கள் டிமாண்ட் பண்ணவே முடியாதான். அப்படி விட்டுட்டு ஒப்பிட்டு பார்க்குறன்னா உன்னுடைய மகிழ்ச்சி பறிபோகிறது. அவ்வாறு ஒப்பிடுவது, பொறாமைப்படுவது உன்னுடைய மகிழ்ச்சியை திருடுகிற திருடனுக்குரியது, சமமானது என்பார்களாம். உதாரணமாக, நமக்கு கடவுள் எவ்வளவோ பெரிய நலன்களை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த நலன்களை எல்லாம் யோசிக்காம பார்க்காம அதை பட்டியலிடாமல் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு என்னை விட கூடுதலாக கொடுத்துட்டாரே கடவுள் அப்படின்னு ஒப்பிட்டு பார்த்து பொறாமைப்பட்டு நம்முடைய சந்தோஷத்தை கெடுத்து கொள்கிறோம். எப்பொழுது ஒரு மனிதன் பிறரோடு ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறானோ அவனுடைய நன்றி நிறைந்த இதயம் பொறாமை உள்ள நெஞ்சமாக மாறும். கடவுளுக்கு நீ ஆர்டர் போடாத, கடவுள் உனக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்களை மட்டும் கணக்கிட்டு பார். அந்த கணக்கை போட்டு நீயே பார்த்து நீயே வச்சுக்கோ, மற்றவனோட ஒப்பிட்டு பார்க்காத. மற்றவங்கள பார்த்து காப்பி அடிச்சுன்னா நீயும் ஃபெயில் ஆகிடுவ, உனக்கும் நிம்மதி இல்லாமல் போயிடும். மற்றவங்க சீசனை நம்மோட ஒப்பிட்டு பார்க்க முடியாது, நம்முடைய சீசனோட ஒப்பிட்டு பார்க்காதீங்க.